செழிப்பா இருக்கும். சோதோம் கொமோரா செழிப்பா இருந்தது. ஆனால் தேவன் குறித்த இடம் அல்ல. நான் ஒரு 3 காரணம் சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது டிசிஷன், உன் தீர்மானம். இரண்டாவது தி டைரக்ஷன். மூன்றாவது தி டிட்டாச்மெண்ட். தமிழில் சொல்லுகிறேன், உன்னுடைய தீர்மானம். அவர் சொல்லுகிறார், நீ வந்து நில், உட்கார்ந்துரு, எனவே தீவிரித்து வா. அது நீதான் தீர்மானிக்கணும். உதவி செய்வாங்களா? இல்ல. தூக்கி விடுவாங்களா? இல்ல. இது தூக்கி விடுகிற உலகம் அல்ல, நம்மை அழுத்துகிற உலகம். யாரையும் தூக்கி விடுறதே இல்லை. நான் பல கூடிகளோட நான் பேசுகிறேன், பல ஊழியர் கூட்டத்தில் பேசுறேன். யாரையும் புகழ்ந்து பேசுவது, அது புகழ்ந்து பேசுற அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறாமை, போட்டி தான். இப்ப நல்லா பேசுறார். என்னை பொறுத்த அளவில் நான் செய்து கொண்டிருக்கிற யார் பேசினாலும் ஐ கால் தம். தலைமையில் அழைத்து அதாவது ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன். உங்கள் மெசேஜ் சிறப்பா இருந்தது, சூப்பர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன வயதா இருக்கலாம், செய்து கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால், அன்பானது பிள்ளையே, God has marked a place. உனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Don't run here and there. இருக்கும் இடத்தில் இருக்கும் போது எல்லாம் சௌக்கியமே. அவர் சொல்லுகிறார், இங்க வந்து இரு. உனக்கு தெரியலாம், அது ஒருவேளை அது என்ன, அதுக்கு அர்த்தமே இல்லையே, ஒரு கல்லு தானே. இல்ல, there's a place where God has put you. பிள்ளை சிறப்பா இருக்காது, கவர்ச்சியா இருக்காது, குளிர்ச்சியா இருக்காது, ஆடம்பரமா இருக்காது. ஆனா தேவன் சொல்லுவாரானால் அது ஆடம்பரம் தான். பிக் பிளெஸிங்ஸ் இந்த ஸ்மால் பேக்கேஜஸ், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிற இடத்தில் இருக்கிறது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இந்த நாளில் டிசிஷன். வாட் இஸ் யுவர் டிசிஷன்? ஒரு தீர்மானம் என்ன? கண்ணை நம்பாதே, அறிவை நம்பாதே, உணர்ச்சியை நம்பாதே, வார்த்தையை நம்பு. அவர் சொல்லுகிறார், தீவிரித்து வா. சொல்லுகிறேன், டைரக்ஷன். அவர் நடத்தும், அவர் காட்டும் பாதை. பாட்டெல்லாம் பாட்டோம். நீ சொல்லும் வழி நடப்பேன், காட்டும் பாதையில் நடப்பேன். என்ன சொல்ல, அதாவது அந்த இடம் உன் வாழ்க்கையை வழிகாட்டுகிற இடம். தீவிரித்து வா. The direction God has placed. காட்டுவார். வான் சொன்னவர் அதுக்கேற்ற வாய்ப்புகளை தருவார், வசதிகளை தருவார். நீ வான் சொல்லும் போது உனக்கு என்ன தேவையோ அதை அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வாழ்க்கையில செய்தார். பின்மாறி போனவர்கள், ஆனா அவர்கள் வந்து சேரும் பண்ணுமே, கரீன் அங்கே மீனும் அப்பமும் அங்கே இருந்தது. அப்படின்னா தேவன் ஒன்றை உனக்குள்ள சொல்வாரானால் உனக்கு என்னவெல்லாம் தேவை அத்தனையும் செய்கிறார். ஆயத்தப்படுத்தும் தேவன். யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினார், ஒரு ஆமணல் செடியை ஆயத்தப்படுத்தினார்.